Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. சற்று நேரத்திற்கு முன்பாக ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பங்குச் சந்தையில் மிகப்பெரிய ஊழல் என்ற குற்றச்சாட்டும், இதற்காக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ல திரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இது பற்றி பேசுவதற்காக காங்கிரசிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். வணக்கம். பொதுவாக ஒரு தேர்தல் காலகட்டத்தில் பங்கு சந்தையில் ஒரு சரிவு இருப்பதும், பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் பங்கு சந்தை ஏற்றம் பெறுவதும் இயல்பாக நடக்கக்கூடியதுதான். ஆனால் இந்த முறை திரு ராகுல் காந்தி எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போடு ஒரு சந்தேகத்தை எழுப்பி மாபெரும் ஊழல் என சொல்கிறாரு. அது எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பீட்டர் அல்போன்ஸ்? அது நீங்க இன்னைக்கு பாஜகவினுடைய ஆட்சி வந்த பிறகு நீங்க பங்கு சந்தை எப்படி நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பங்குச்சந்தை என்பது ஒரு சில குஜராத் முதலாளிகளுடைய வேட்டைக்காடாக மாறி போயிருப்பதை நீங்கள் உணர முடியும். இன்னைக்கு பாஜக அரசுல முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற எல்லோரும் ஸ்டாக் புரோக்கர்ஸ். இன்னைக்கு நான் அவருடைய பெயர்களை சொல்ல ஆசைப்படல. நீங்க ஒவ்வொருத்தரையா இன்னைக்கு மத்தியில அமைச்சராக இருக்கிறவர்கள், பொதுவாக முக்கியமான துறைகளில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லோருமே பங்குச்சந்தையில் இருந்து வந்த பங்கு மார்க்கெட் தரகர்கள் தான். இவர்கள் எந்த விதமான உற்பத்தியையும் வியாபாரத்தையும் செய்யாமல் ஒரு 4x4 சதுர அடியிலே ஒரு தொலைபேசியை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பங்குச்சந்தையை அவர்கள் பயன்படுத்தி வருவார். அவர்களால் நினைத்தால் ஒரு சந்தையில ஒரு பங்கினுடைய விலையை தான் இன்னைக்கு அத்தானி மேல சொல்லப்பட்டுள்ள குற்றச்சாட்டே அதுதான். அவர் எப்படி தன்னுடைய இல்லீகல் ட்ரேட் அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை வெளியே கொண்டு போய் எப்படி பங்கு சந்தையிலே அதை முதலீடு செய்து பங்குகளுடைய விலையை ஊதி பெருக்கி அதன் மூலமாக திரும்ப அவைகளை வங்கிகளிலே வைத்து அதன் மூலமாக பணம் பெற்று இது ஒரு பெரிய விஷய சர்க்கிள். இது பெரிய ஆராய்ச்சியே நடந்து கொண்டிருக்கிறது. இது கண்ணுக்கு தெரியாத, யாருக்கும் அசாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய ஊழல். அது இந்த தேர்தல் காலத்திலே நீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமாக எந்த இறக்கம் வந்தாலும் பங்குச்சந்தை அதனுடைய ஏற்றத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. மிகப்பெரிய கோவிட் நோய் தொற்று காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய செட்பேக். அது பொருளாதாரம் அடைபட்டு கிடந்தது, தொழிற்சாலைகள் மூடி கிடந்தன, வியாபார நிலையங்கள் அடைத்து கிடந்தன, வேலை வாய்ப்புகள் இல்ல, மக்கள் முடங்கி கிடந்தார்கள். ஆனால் அந்த அதானி மட்டும் அம்பானி மட்டும் ஒரு நாளைக்கு 1000 கோடி சம்பாதித்துக் கொண்டே இருந்தார்கள். அதெல்லாம் நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த பங்குச்சந்தையிலே ஊதி பெருசாக்கி அது ஒரு சூதாட்டம் போல. அந்த சூதாட்டத்தில பன்னாட்டு முதலாளிகள் அதில் பணம் வைத்து விளையாடி அப்பாவி மக்களுடைய முதலீடுகளை எடுத்து செல்வதுதான் அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படையான தந்திரம். அந்த வகையில் தான் இன்னைக்கு என்ன செய்தாங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்ல ஏதோ மோடிக்கு வரலாற்றிலே கிடைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்க போகிறது என்று அவர்களே ஏற்பாடு செய்து தயாரிக்கப்பட்ட ஒரு போலியான கருத்து கணிப்பை அவர்கள் எல்லாருமா சேர்ந்து வெளியிட்டார். அதாவது மோடியினுடைய ஆதரவு ஊடகங்கள் அவருடைய கையில இருக்கிற, இப்பொழுது பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள் யார் கையில இருக்கிறதுனா பேர்களை கூட நான் சொல்ல முடியும். பெரும் முதலாளிகள் தான் இந்த தேசத்தினுடைய பெரிய தொலைக்காட்சி வரிசைகளை கையிலே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மோடிக்கு மிக நெருக்கமானவர்கள், பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் அந்த செய்தியை பெரிதாக்க செய்த உடனே மக்கள் உதாரணமா ஒரு நண்பர் என்று சொன்னாரு, இன்னைக்கு அதானி ஸ்டாக் வாங்குங்க சார், இன்னும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 2 மடங்கு போயிடும், மோடி திரும்ப வந்துட போறாரு, அது கூட அதானி ஸ்டாக் தான் விலை ஏறும்னு சொன்னாங்க. இதை போல தவறான நம்பிக்கைகளை விதைத்து அந்த ஒரே நாள்ல 6000 7000 ஒரு பெரிய சூதாட்டம் நடந்திருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வைத்து அப்படின்னு உங்கள் பார்வையை முன்வைத்திருக்கிறீர்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து பாஜகவிலிருந்து சம்பத் ராமானுஜம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சம்பத் ராமானுஜம். வணக்கம், சொல்லுங்க. ராகுல் காந்தி செய்தியாளர்கள் சந்திப்பில் 3 முக்கியமான புள்ளிகளை தொட்டு காட்டி தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மே 19, மே 29 அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் நீங்க பங்கு சந்தையில வாங்குங்கள், பங்குகளை வாங்குங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க.
அடுத்தது எக்ஸிட் போல் வருது. எக்ஸிட் போலுக்கு முந்தைய தினம் அதிக பங்குகள் வாங்கி குவிக்கப்படுகின்றன. அதன் பிறகு பங்கு சந்தை சரிவு. இந்த 3 புள்ளிக்கு இடையில்தான் கிட்டத்தட்ட 38 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய முறைகேடு, திட்டமிட்டு இது நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. பங்கு சந்தைன்றது இன்னைக்கு அரசியலை மட்டுமே வச்சு கிடையாது. இன்னைக்கு இந்திய அரசியலை மட்டும் வச்சு கிடையாது, உலக அரசியலும் சேர்த்துதான் பங்கு சந்தை இன்னைக்கு மேல ஏறுறது. யுக்ரைன் வார் அப்போ அப்படிதான் ஆச்சு. ஒரு நாள் பங்கு சந்தை மேல ஏறிச்சு, அடுத்த நாள் வார் கண்ட்ரோல் ஆகுதுன்னும் போது திருப்பியும் பங்கு சந்தை இறங்குச்சு. அந்த மாதிரி ஏற்றம் இறங்குன்றது பங்கு சந்தையில ரெகுலரா இருக்கிறது. இப்போ எங்களை போன்ற பங்கு சந்தையில இன்வால்வ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். இதை அரசியலாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு வேணா இது ஒரு சூதாட்டமா தெரியலாம். பங்கு சந்தைன்றது ஒரு சூதாட்டம் கிடையாது. நீங்க அது கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்கல் திங். அதை நீங்க உங்களோட அங்க கள்ள நிலவரத்தை வச்சு கரெக்டா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு பங்கு சந்தையில லாபம் இருக்கு. இப்ப மே 31 தேதிகள்ல ஏராளமான பங்குகள் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்துல தான் சந்தேக ரேகைகள் இருப்பதாக சொல்றார் ராகுல் காந்தி. இது ரொம்ப இயல்பா நடந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இது ராகுல் காந்தியுடைய தோல்வியின் தோல்வி விளிம்பில் இன்னைக்கு ராகுல் காந்தி என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் இவிஎம் மிஷின் தெரியல, இவிஎம் மிஷினால இன்னைக்கு மோடி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவார் நினைச்சேன். அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப வாய்ப்பு இல்லைன்றதால இவர் என்ன பண்றாரு, டைரக்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு போறாரு. சார் ஒன்னு சொல்லுங்க சார், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு பேர் வாங்கி குவிக்கிறாங்கன்னா இந்த மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மோடி கவர்மெண்ட் மேல இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் வந்தா நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு இவ்வளவு ஷேரை வாங்கி குவிக்கிறாங்கன்னா இவ்வளவு நம்பிக்கையை இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு சொல்லுங்க சார், நீங்க ராகுல் காந்தி ஆட்சி வருது வாங்கி குவிங்க சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு பேர் வாங்கிடுறாங்க. இல்ல அங்க சம்பத் எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. இது திரு மோடி அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் அல்ல, வெளியிடப்பட்ட எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளால் வாங்கப்பட்டதுன்றாங்க. ஆமா, எக்ஸிட் போல் என்ன காமிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு அவரு. ஆமா, எல்லாம் 350 360 இடங்கள் பாஜகவுக்கு திட்டமிட்டு திரிக்கப்பட்டது சொல்றேன். இப்ப இந்த 350 300 ஆனது பத்தி பிரச்சனை கிடையாது சார். இப்ப என்ன பிரச்சனை நான் சொல்றது, இந்த 350 வருது, மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில மக்கள் இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. மோடி கவர்மெண்ட் வந்தா நாடு உருப்படும், மோடி கவர்மெண்ட் வந்தா எல்லா துறையிலும் வெற்றி ஏற்படும் அப்படின்றத வெளிப்பாட்டுல தான் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர இந்த எக்ஸிட் போல்ன்றது இன்னைக்கு பிஜேபி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதனால எக்ஸிட் போல் கிடையாது சார். இந்த எக்ஸிட் போல் ஒரு டிவியும் அவங்க தனித்தனியா நடத்திருக்கிறது. எவ்ரி பிராண்டட் டிவி அவங்களோட எக்ஸிட் போல நடத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறது காரணம் அப்படி ஒரு வேவ் இருக்குதுன்றத இன்னைக்கு நம்ம ரிசல்ட்லயும் பார்த்திருக்கோம். இவங்களுடைய கூட்டணி எல்லாம் சேர்ந்து வாங்கக்கூடிய ஓட்டை விட சீட்டை விட இண்டிவிஜுவலா பிஜேபி அதிக சீட் வாங்கி இருக்கிறது. சோ இதுல குற்றச்சாட்டிற்கு எந்த அடிப்படையும் இல்ல. ராகுல் காந்தி ஒரு திசை திருப்பும் அரசியலை மேற்கொள்கிறார் அப்படின்னு உங்க பார்வையை முன்வச்சிருக்கீங்க. நன்றி. அவருடைய குற்றச்சாட்டுலயே எங்களுக்கு பெருமை தான் தேடி கொடுத்திருக்கிறார். மக்கள் மோடி கவர்மெண்ட் வந்திருக்கு வரப்போகுதுன்றதால இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க மோடி மேலேயும் பிஜேபி கவர்மெண்ட் மேலேயும். நன்றி சம்பத் ராமானுஜம். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.